கொடைக்கானலில் உள்ள மசாஜ் சென்டர் ஒன்றில் நுழைந்த இளைஞர்கள் சிலர் அங்கிருந்த பெண்களிடம் அத்துமீறி செயல்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்கிட கேட்கலாம். ஹரிஹரன், வணக்கம். போலீசார் எந்தெந்த பிரிவுகளின் மேல் வழக்கு பதிந்துள்ளனர், மேலும் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரம் என்ன? கடைகளும் செயல்படுவதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும். இங்குள்ள தனியார் விடுதியில் கர்நாடகாவைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் அனுமதியுடன் மசாஜ் சென்டர் நடத்தி வருகிறார். இந்த மசாஜ் சென்டருக்கு நண்பகலில் வந்த 2 இளைஞர்கள் மசாஜ் செய்துவிட்டு பணம் கொடுக்காமல் வாகனத்தில் கீழே உள்ள வாகனத்தில் உள்ளது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஒருவர் தான் நிருபராக உள்ளதாகவும், ஒருவர் வக்கீலாக உள்ளதாகவும், மூன்றாவது நபர் போலீஸாக உள்ளதாகவும் கூறி அந்த பெண்களிடம் அத்துமீறி ஆடைகளை கிழித்து அத்துமீறல் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த பெண்கள் அங்க மசாஜ் சென்டர் இருந்த கதவில் கண்ணாடியை உடைத்து வெளியே வந்து அவரிடம் தப்பித்து சாலையில் சென்றுள்ளனர். இந்த காட்சிகளை அந்த இளைஞர்கள் தங்களுடைய மொபைல் போனிலும் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். இது குறித்து தகவல் இருந்த செய்தியாளர்கள் செய்தி எடுக்க செல்லும் போது அவர்களிடம் தகாத வார்த்தைகள் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அவர்களை கைது செய்து 4 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பாலியல் துன்புறுத்தல், ஏமாற்றுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அண்ணா சாலை பகுதியில் பட்டப்பகுதியில் பெண்களை துரத்தி வீடியோ எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.